இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது ரெடிமேடு இட்லி மாவில் நான் செஞ்சேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி எவ்வளோ சாஃப்டாக எப்படி மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள். பாருங்க, நம்மக்கிட்ட வந்து ரெடிமேட் இட்லி மாவு கிடைக்குது. இந்த மாவு இருந்ததுன்னா மாவு அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. மாவே அரைக்காமல் இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம வந்து இட்லியை வந்து நல்லா பந்து பந்தாக ஊற்றலாம். அது சம்மரில் கரைச்சி வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி கரைக்கணும். அதே வின்டரில் கரைக்கும் போதும் நல்ல ஒரு மிக்சியில் மட்டும் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் கரைச்சி வச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா பந்து பந்தாக வரும். நல்லா புளிச்சு இட்லி வந்து வீட்டில் அப்போ நீங்கள் ஆட்டி நீங்கள் சுட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ புளிக்காமல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இட்லியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வீட்லேயே நீங்கள் டெய்லி ஊற வச்சு ஆட்டினீங்கன்னா எப்படி கிடைக்குமோ இட்லி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வீட்டை ரெடிமேட் மாவு வச்சுட்டு எப்படி வந்து இட்லி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடணும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணணும், கையிலேயே இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இவ்வளோ கெட்டியாக இருக்கு, அதனால இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ பனிகாலங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கரைச்ச மாவை எடுத்து இந்த மிக்சியில் ஊற்றிக்கோங்க. 2 வாட்டியாக போட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் மிக்சியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அரைச்சிக்கலாம். அப்போ வந்து சூடாயிரும் மாவு. அப்போ சூடாகும் போது என்ன ஆகும், சீக்கிரமாக புளிச்சிரும், இட்லியும் நல்லா வரும். இப்போ நம்ம எல்லாம் ஊற்றிட்டோம் இல்லையா, இப்போ நல்லா பாருங்கள், நல்லா நரன்னு மாவு எப்படி இருக்கு பாருங்கள். நமக்கு சூடாகிறதுக்கு மட்டும்தான் 1 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு நம்ம பண்ணுறோம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து மாவு வந்து கரைச்சி வைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து எத்தனை நேரம் உங்களுக்கு வந்து மாவு புளிக்கிறதுக்கு ஆகுதோ இந்த ரெடிமேட் மாவு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் புளிக்கலைன்னா இன்னும் 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைங்க. நல்லா புளிச்சு மாவு வந்து சாஃப்டாக அப்போ அரைச்ச மாவு மாதிரி இருக்கும். இட்லியும் நல்லா மெத்து மெத்துன்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாவு நான் புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, இது எந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்கள், நீங்கள் அப்போ ஆட்டின மாவு மாதிரி எப்படி புளிச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த மாவு நம்ம வந்து டெய்லி ஊற வச்சு அரைச்சோம்னா எப்படி இந்த மாதிரி பபிள்ஸு இந்த மாதிரிலாம் வருமோ அதே மாதிரி பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்ட்டு. மாவு பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்ல பபிள்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே இட்லி வந்து உங்கள் இட்லி நல்லா இருக்கும்னு அர்த்தம். வாங்க இப்போ இந்த மாவு வச்சுட்டு எப்படி இட்லி ஊற்றலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் ஒரு தட்டு மட்டும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். நல்லா எப்பயுமே தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும். இது வந்து ஒரு தட்டு அப்படிங்கிறதுனால 7 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு எடுக்கும் போது நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும்.
இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது ரெடிமேடு இட்லி மாவில் நான் செஞ்சேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி எவ்வளோ சாஃப்டாக எப்படி மெத்துன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், ரெடிமேட் இட்லி மாவில் இட்லி வந்து இதுக்கு நல்ல மட்டன் குழம்பு இப்படி வச்சுக்கலாம், நல்லா கெட்டி குழம்பா வச்சு பாருங்க. இன்றைக்கி வந்து நான் ரெடிமேட் மாவு வச்சுட்டு இட்லி ஊற்றுனேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. இட்லி வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு வைங்க, அந்த அளவுக்கு மனம் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மாவை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்லி பஞ்சு மாதிரியும் வரும், சீக்கிரமாக புளிச்சிரும். புளிக்கலைங்கிறதான் ஒரே கவலையாக இருக்கும் எல்லாருக்கும். இதுக்கு வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்ம ரெடிமேட் மாவு இட்லி மாவு கிடைக்கிது, ரெடிமேட் தோசை மாவும் கிடைக்கிது. இந்த ரெடிமேட் மாவில் இட்லி மட்டும்தான் செய்ய முடியும், தோசை மாவும் நம்மக்கிட்ட தனியாக கிடைக்கிது. அது நீங்கள் தோசை ஊத்தாப்பம் எல்லாமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.